ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு அண்ட் ஓவர் வியூ ஆஃப் அ செல் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஹியூமன்ஸோட சீக்கையோ இல்லை ஆனியன் பீலையோ வந்துட்டு லேப்லலாம் வச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஹியூமன்ஸோட சீக்கில் யாரில் வச்சு பார்த்தீங்கன்னு தெரியலப்பா, நான் ஆனியன் பீலே வச்சு பார்த்தது கிடையாது. ஸோ கம்மிங் வேறு ஒரு டாபிக், மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் அப்படிலாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான 2 விதமான செல்ஸை பற்றி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆனியன் செல் அப்படின்னு சொன்னது வந்துட்டு நமக்கு பிளான்ட் செல்லை மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் சொன்ன ஹியூமன் சீக்கு வந்துட்டு நமக்கு வந்து அனிமல் செல்லாக செயல்பட போகுது. ஸோ இந்த பிளான்ட் செல்லில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டிங்க்டான செல் வால் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து டிஸ்டன்ஸான செல் வால் வந்துட்டு இருக்குது. செல் வால் வந்து நமக்கு இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு அனிமல்ஸோட செல் எடுத்து பார்த்தோன்னா அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, கம்மிங் பேக் டு டாபிக். ஃபஸ்ட்டு பிளான்ட் செல். பிளான்ட் செல்லில் வந்து நமக்கு டிஸ்டிங்கான செல் வால் இருக்குது, நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு அவுட்டர் பவுண்ட்ரியாக செயல்படுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா செல் வாலுக்கு அடுத்தபடியாக இருக்கிற செல் மெம்பரேன் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு செல் வால் இருக்குது, தென் அதுக்கு அடுத்த லேயராக வந்து செல் மெம்பரேன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் வந்துட்டு ஹியூமன்ஸோட செல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீலிமிட்டிங் ஸ்ட்ரக்சர். டீலிமிட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது ஒன்றுமே கிடையாது. டீலிமிட்டிங் அப்படின்னா மீனிங் வந்து பவுண்ட்ரி. ஸோ பவுண்ட்ரின்றது தான் மீனிங். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் செக் பண்ணிக்கோங்கப்பா, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. பவுண்ட்ரிக்கு என்ன BOUND ARY தானே வரும். சரி, எனிவே, சரி வாங்க கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. டேரெக்டாக செல் மெம்பரேன் இருக்குது, அது போக இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அவுட்டர் லைன் இருக்கும், அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த செல் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்குள்ளே பார்த்தீங்க, இந்த பிளான்ட் செல்லாக இருக்கட்டும் அனிமல் செல்லாக இருக்கட்டும், இந்த 2 செல்லில் எந்த செல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. That is called nucleus. Inside the each cell there is a dense membrane boundary. Dense membrane boundary. Dense membrane bound. Dense membrane bound. Dense இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டென்ஸ் அடர்த்தியான ஒரு மெம்பரேன்ஸ்னால பவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மெம்பரேன்ஸ்னால் பவுண்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குன்னா மெம்பரேன்ஸ்னால் பவுண்ட் பண்ணாத ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும்ல. ஸோ நம்ம இங்கே கீழே பார்க்கலாம். அதுக்கு பேர் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நியூக்ளியஸில் இங்கே பார்த்தீங்கன்னா டென்ஸான மெம்பரேன்ஸ்னால பவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து செல் நியூக்ளியஸ். இதான் வந்து நியூக்ளியஸ்ப்பா, நான் நியூக்ளியர் மென்ஷன் பண்ணிட்டேன், சாரி. இங்கே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து டென்ஸான மெம்பரேன்ஸ்னால பவுண்ட் பண்ணப்பட்டு இருக்குது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இந்த மாதிரி நிறைய அடர்த்தியான மெம்பரேன்ஸ்னால பவுண்ட் பண்ணப்பட்டு ஒரு பேக் மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா திஸ் நியூக்ளியஸ் கண்டெயின் குரோமோசோம்ஸ் விச் இன் டர்ன் கண்டெயின்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் DNA. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு யூகேரியாட்டிக் செல் எடுத்திருக்கீங்க. இங்கே வந்து டென்ஸ்னால் மெம்பரேனால் பவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் வந்து நியூக்ளியஸ். அண்ட் நியூக்ளியஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. குரோமோசோம்ஸ் இதுதான் வந்துட்டு அந்த குரோமோசோம்ஸ் இருக்குது. அந்த குரோமோசோம்ஸை நல்லா நீங்கள் மேக்னிஃபை பண்ணி பார்க்குறப்போ அது ஒரு த்ரெட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இப்படி நல்லா காயில் ஆகிருக்குது. அதை நீங்கள் நல்லா எக்ஸாமின் பண்ணி நல்லா டிஃபைன் பண்ணி அப்படி டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் நம்ம DNA வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம்ஸ் மூலிமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா எக்ஸாக்டாக கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து செல்ஸ் தட் ஹேவ் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் நியூக்ளியை ஆர் கால் யூகேரியாட்டிக். அப்படி இல்லாதது எல்லாமே ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸ் அப்படின்றதுல மெம்பரேன் பவுண்ட்ஸ் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ் இருக்கட்டும், குரோமோசோம்ஸ் இருக்கட்டும், குரோமாட்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸான பேக் பண்ணி ஒரு சேஃபாக ஒரு பொட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதே ப்ரோகேரியட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட மாரி இது பக்கத்தில் எதுவுமே இல்லை, இது சுற்றி எதுவுமே இல்லை, இது எதுவுமே பிடிச்சிட்டில்ல, ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இல்லை, இது பாட்டு கண்ட மாரிக்கு அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இதை வச்சு தான் சொல்கிறாங்க ப்ரோகேரியட்ஸ் யூகேரியட்ஸ்ன்னு பிரிக்கிறது. இதை வச்சு தான் ஒரு நியூக்ளியஸ்ன்றது இப்போ நமக்கு இருக்கிற பிரெயின் மாதிரி செல்லோட பிரெயின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எப்படி ஸ்கல்லுக்குள்ளே வந்து நம்ம மூளை இருந்துச்சுன்னா எப்படி பாதுகாப்பாக இருக்கோ அது மாதிரி தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எங்கேயே போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு போகிற நேரம் டமால்னு ஒன்று தட்டா உங்களுக்கு ஸ்கல் இருக்கனால உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆகி பிரெயினுக்கு மசில் தானே, அதனால வலிக்கல, எதுவுமே பெருசாக தெரியல. இதே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கல்லே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குண்டு சுவிச்சு ஒரு இறக்கணும் முடிச்சு சோழி முடிச்சு கத்தம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் இது அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க.
ஒரு சேஃபான ஒரு ப்ரொடக்ஷனோட ஒரு ப்ராப்பரான ஒரு இதாக இருக்கிறது வந்து யூகேரியாட்ஸ். அப்படி இல்லாத எல்லாமே வந்துட்டு ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூகேரியாட்ஸ்லாம் நம்மளும் ஒரு யூகேரியாட் தான். யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டான டைப்பாக இருக்கும். இது ப்ரோகேரியாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிமிட்டிவாக இன்னும் வந்து டெவலப் ஆகாத பூர்லி டெவலப்டான ஃபங்க்ஷன்ஸோடு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரோகேரியட்டுக்கும் யூகேரியட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், இங்கே வரைக்கும் வந்தாச்சு. இன் போத் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ் செமிஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் கால் சைட்டோபிளாசம் ஆக்குபைஸ் த வால்யூம் ஆஃப் த செல். இப்போது இந்த செல்லு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து இங்கே வாங்க, ப்ரோகேரியட்டாக இருக்கட்டும் யூகேரியாட்டாக இருக்கட்டும் எந்த கருமமானா இருக்கட்டும், இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அதுக்கு வேறு கலர் எடுப்போமா, உள்ளுக்கு இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, அந்த லிக்விட் மாதிரி ஃப்ளூயிட் மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைட்டோபிளாசம் தான் வந்துட்டு ஃபுல் வால்யூமே வந்து ஆக்குபை பண்ணியிருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்போ யார் ரீல்ஸ் பார்க்காம இருக்க மாட்டீங்க. இந்த கல் மண் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருக்கும். அந்த சாண்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டோனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி இருக்கிற ஒரு லிக்விட் ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். நம்ம அந்த வாட்டர் செயல்படுறதுல அதே மாதிரி தான் இந்த சைட்டோபிளாசமும் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசம் தான் மெயின் அரீனா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ். இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் சைட்டோபிளாசம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு சைட்டோபிளாசம் ஃபுல்லாமே சைட்டோபிளாசம் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, இங்கே இருக்குது மைட்டோகாண்ட்ரியாலாம் இருக்கா, எல்லாமே இருக்குது. இப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் வந்துட்டு சிந்தசிஸ் ஆகிற ஏடிபி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஏடிபி இந்த மாதிரி எல்லா அவுட்புட் நடக்கிற இடமா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் தான் இருக்குது, சைட்டோபிளாசம் தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்குது, நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கேயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னா கிடையாதுல்ல. கிச்சனில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு ஹாலில் உட்காந்து சாப்பிட்றதோ இல்லை டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்றதோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது ஒரு இடமா இருந்தாலும் அதுக்கான அவுட்புட்டோ அதுக்கான என்ஜாய் பண்ணுறத அனுபவிக்கிற இடம் வேறு இடமா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க, சைட்டோபிளாசமில் தான் வந்து எல்லா மேஜரான ஆக்டிவிட்டீஸுமே நடக்குது அப்படிங்கிறத வந்து செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கே தான் நடக்குதுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸஸ் எல்லாத்துலேயுமே தான். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்க தான் நம்மளோட பாடியாக இருக்கட்டும், ஒரு பிளான்ட்டோட பாடியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸோட ஒரு சோலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லிவிங் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான், நான் மார்க் பண்ண மாட்டேன். வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்வர் இன் இட் டு கீப் த செல் இன் லிவிங் ஸ்டேட். ஒரு செல்லை வந்துட்டு லிவிங் ஸ்டேட் உயிருள்ளதாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ பிசைட் த நியூக்ளியஸ், இப்போ வந்துட்டு நியூக்ளியஸ் நம்ம பார்த்தாச்சு. நியூக்ளியஸை தாண்டி நீங்கள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்துட்டு யூகேரியாட்டிக் செல்ஸ் அதர் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு அதாவது ஆர்கனலிஸ் லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ், வேக்யூல்ஸ். இங்கே வந்துட்டு நமக்கு வந்து 6 விஷயம் கொடுத்துருக்காங்க, 6 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 4: எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், வேக்யூல். அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ். இது ரெண்டுமே வந்துட்டு எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தில் வராது. ஸோ இது எல்லாமே இந்த 6மே பார்த்தீங்க அப்படின்னா எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் 4, இது 2 நாட் அ பார்ட். இப்போ நம்ம பாடிஸில் பார்த்தோம், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இப்போ நம்ம வந்து நியூக்ளியஸ் எப்படி மெம்பரேன்ஸ்னால பவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனல் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நியூக்ளியஸை தாண்டி செல்லுக்குள்ளே வந்து 6 விஷயங்கள் வந்துட்டு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6ல் 4 பார்த்தீங்கன்னா எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தில் வரும், மிச்சம் 2 வந்துட்டு எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தில் வராது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ப்ரோகேரியட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது, அந்த மாதிரி எந்த விதத்துலையுமே இருக்காது. இது போக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரைபோசோம்ஸ் எல்லாமே வந்து நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் யூனிட்டு, ஸ்மால் யூனிட்னு இருக்கும். இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 + 30
ஏசிக்கல் 70+30 40 ஏதோ நம்பர் மறந்து போச்சுப்பா இருங்க. ஸோ இந்த லார்ஜர் யூனிட், ஸ்மாலர் யூனிட் இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் வந்து 12th ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு கொடூரமான சாப்டர் வந்து படிப்போம். ஓகே ஃபைன். நம்ம கம்மிங் பேக் டு த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரைபோசோம்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது ரைபோசோம் வந்து நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். இந்த நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்ஸ்லேயுமே இருக்கும். ஆல் த செல்ஸ், பிளான்ட் செல்ஸில் இருக்கும், அனிமல்ஸில் இருக்கும், ப்ரோகேரியட்டில் இருக்கும், யூகேரியட்டில் இருக்கும். இது எதுக்காக அதான் சொன்னாங்க, ரெப்ளிகேஷனுக்காக, அந்த மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்காக, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இது இருக்குது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் இது தான் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. வித்தின் த செல்ஸ் ரைபோசோம்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் ஒன்லி இன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமில் மட்டும் இருக்காது, வித்தின் 2 ஆர்கனல்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. குளோரோபிளாஸ்ட் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் வந்து குளோரோபிளாஸ்டில் இருக்குது. அண்டு மைட்டோகாண்ட்ரியா, அனிமல்ஸ் மைட்டோகாண்ட்ரியாலையுமே இருக்குது. மைட்டோகாண்ட்ரியாவில் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் இதில் தான் ரெட்டிகுலம் அதில் தான் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாக்டாக காமிக்கணும் எங்கே அந்த டயக்ராம். இதுதான் வந்து நம்ம இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவோம். இதுக்குள்ளே தான் அந்த விஷயம் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபைனல் பாயிண்ட்ஸுக்கு வரலாமா? அனிமல் செல்ஸ் கண்டெயின் another non-membrane bound organelle called சென்ட்ரோசோம். இப்போ வந்துட்டு நமக்கு 2 இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா. குளோரோபிளாஸ்ட்டும் ப்ளஸ் மைட்டோகாண்ட்ரியா இருங்க எழுதிடுறேன். குளோரோபிளாஸ்ட் ப்ளஸ் மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு பிளான்ட்ஸில் 2 விஷயம் கிடச்சிருச்சா. இன்னொரு 2 பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா ப்ளஸ் சென்ட்ரோசோம். அனிமல்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் 2 கிடச்சிருச்சா. இந்த 2 ஆர்கனலையோட டீல்ஸ் என்ன தெரிஞ்சிருச்சா. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும், கரெக்டாக படிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் பிளான்ட்ஸில் இருக்கிற நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். இதே வந்து சென்ட்ரோசோமும் மைட்டோகாண்ட்ரியாவும் அனிமல்ஸில் இருக்க ஒரு நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். நல்லா புரிஞ்சா? ஓகே, புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த டாபிக்ல போகலாமா? செல்ஸ் டிஃபர் கிரேட்லி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோபிளாஸ்மா இங்கே இருக்கீங்க பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதான் பார்த்துக்கோங்க. இதுதான் சென்ட்ரோசோமல் ஸ்ட்ரக்சர். இங்கேருந்து தான் வந்துட்டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் வரும். அந்த செல் டிவிஷனுக்கு அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். இது அனிமல் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும். மைக்ரோபிளாஸ்மான்றது ஸ்மாலஸ்ட் செல் ஆர் ஒன்லி அபவுட் 0.3 பியூகோமீட்டர் இன் லென்த். நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. லென்த்து மைக்ரோபிளாஸ்மோட லென்த்து வந்துட்டு 0.3 பியூகோமீட்டர் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஸ்மாலஸ்டான செல் இது தான், லிவிங் செல் இது தான். அண்ட் ஈவன் வித்தவுட் ஆக்சிஜனில் கூட இது சர்வைவ் ஆகுன்றது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். இதே வைல்ட் பாக்டீரியா இந்த இடத்துல கொடுத்துருப்பான். வைல்ட் பாக்டீரியான்னு கொடுத்துட்டு இங்கே 3 to 5 பியூகோமீட்டர் லென்த்னு இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருப்பான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிபிக்கல் பாக்டீரியான்னு சொல்லிட்டு 1 to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு சைஸ். டிபிக்கல் பாக்டீரியான்ற சைஸை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 to 2 பியூகோமீட்டர் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வைல்ட் பாக்டீரியா இப்போ பாக்டீரியாவோட லென்த் அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் இன்டெரக்டாக அந்த வைல்டுன்ற ஒரே ஒரு வார்த்தையில் வச்சு முடிச்சிட்டாங்க. வைல்ட் பாக்டீரியா could be 3 to 5 பியூகோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இருக்கிறதுலே வந்துட்டு லார்ஜஸ்ட் பெருசாக இருக்கிறது, பெரிய விஷயமா இருக்கிறது வந்து எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச் தான். எக்ஸல் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் ஆர் அபவுட் 7.0 பியூகோமீட்டர் இன் டயாமீட்டர். இப்போது 7.0 வந்துட்டு தலைனியாக வச்சுக்கோங்க. தலை பிளட்டு
ஆர்பிசி. ஆர்சிபின்னு மாற்றிடாதீங்க, ஆர்பிசி. ஓகே, ஃபைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நர்வ் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லார்ஜஸ்டான செல்ஸாக இருக்கும். ஏன்னா நர்வ்ஸ் வந்துட்டு எவ்வளோ பெருசாக வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நர்வ் செல்ஸ் தான் வந்து லார்ஜஸ்டான செல்ஸு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி செல்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். டிஸ்க் ஷேப், பாலிகான் ஷேப்பில், காலம்னார் ஷேப்பு, கியூபாய்டல் ஷேப்பு, த்ரெட் ஷேப்பாக, ஈவன் இரகுலர் ஷேப், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இஸ் ஃபைனலாக இங்கே கடைசியில் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு நடுவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் படிப்போம், எல்லாமே பண்ணுவோம். அந்த கடைசி லைன்ஸ் வந்து அப்படியே பெருசாக கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிடுவோம். கடைசி லைனில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லியிருக்கான். த ஷேப் ஆஃப் த செல் மே வேரி வித் த ஃபங்க்ஷன் தே பர்ஃபார்ம். இப்போ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அதோட ஷேப் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த எந்த ஃபங்க்ஷன் அது பண்ண போதோ அதை பேஸ் பண்ணி அந்த ஷேப்பும் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து டிஃபென்ஸுக்கு பண்ண போகுது. இதே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தட்டு மாதிரி இருக்கா, இந்த ஷேப்பில் வந்து இருக்கிறப்போ இது நம்மளோட ஆர்பிசி பைகான்கேவாக இருக்குது. இந்த மாதிரி குழியாக இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ண முடியும்னா 4 O2 மாலிகுலை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். 4 O2 மாலிகுல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இது அடுத்த சட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும். இதே காலம்னார் செல்ஸ், எபித்தியல் செல்ஸ் வந்துட்டு அது ஒரு ஃபங்க்ஷனை பண்ண போகுது. நர்வ் செல்ஸ் வந்து லாங்காக இருக்கனால ட்ராவல் பண்ணும். ட்ராவல் இன் த சென்ஸ் சிக்னல்ஸ் ட்ராவல் பண்ணி இது இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த சென்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறதுக்கு வந்து ஒர்க் பண்ணுது. இதே நம்ம ட்ரக்கீடு வந்து எலாங்கேட்டட் ஷேப்பில் இருக்குது. இது எலாங்கேட்டாக இருக்கிறனால என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற வந்துட்டு வாட்டர்லாம் இருக்கான், வாட்டர் எல்லாத்தையுமே சக் பண்ணி அப்படியே மேலே வரைக்கும் கொண்டு போய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ ட்ரக்கீட்ஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுனால அதோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதே மீசோஃபில் செல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நமக்கு லீவ்ஸில் எல்லாமே இருக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இதோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஷேப் ஆஃப் த செல் மே பி வேரி வித் த ஃபங்க்ஷன் தே பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.